ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியான பிரச்சனைகள், குட்டி குட்டியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சிறகடிக்க சீரியலில். அதில் இப்போ ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத அணியாக ரோகிணி மாற்ற மாதிரி கதையை கொண்டு வாங்க அப்படின்னா அதை பண்ணலை. இல்லை முத்து மீனா உருப்படியாக இந்த ரூமை கட்டினாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளில போனாங்க, எங்கேயோ நிம்மதியாக இருந்தாங்க, சுயமரியாதையோடு இருந்தாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. மீனா நாளாக இந்த கழுதை வர இந்த கழுதை தேஞ்சு கட்டரம்பாச்சுங்கிற மாதிரி மோசமாயிட்டே தான் போகிறாங்க. நாளாக எவ்வளோ தானே அடிங்க வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. வெக்கமே இல்லாமல் பல நேரங்களில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. இதில் பணத்தையும் வேறு இழந்துகிட்டு இருக்குதுங்க. ஏற்கனவே மானத்தை தான் இழந்துட்டு இருக்குன்னு பார்த்தா பணத்தையும் இழந்து மனோஜுக்கு செலவழிக்கிறேன், அவர் யாரெல்லாம் இடிச்சு தள்ளினாரோ அவங்களுக்கு காசு தரேன், அவருக்கு ஃபீஸுக்கு இவங்க கடன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆயிடுச்சு, மனோஜ் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா மனோஜுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தர மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் கண்ணை கட்ட திறக்கும் போது, அதுக்கு முன்னாடி வேறு கண் கட்ட திறக்கும் போது அவருக்கு யாரை பார்க்கணும், நான் தானே என்ன தானே சொல்லியிருப்பான்னு விஜயா கேட்டால், இல்லை அவங்க மனைவியை சொன்னாங்கன்னு ரோகிணி உள்ளே போகிறாங்க. விஜயாவுக்கு அங்கேயே அப்படின்னு இருக்கு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கட்ட திறந்தாலும் அவர் கண்ணு ரொம்ப கூசுது, அவர் கண்ணு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அதனால் ஏதாச்சும் சர்ஜரி பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க. இதை அப்படியே உடஞ்சி போய் ரோகிணி வெளில சொல்ல, குடும்பமே அதில் இடிஞ்சு போயிருக்கு, அதுக்கு வேறு பணம் தேவைப்படா, இதுக்கு நடுவில் வேறு அந்த ஷோரூமை பார்த்துக்க வேண்டியது இருக்கா, குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வர்றதுக்கு நடுவில் இப்போ அந்த இவர் இருக்கார்ல ப்ரௌன் மணி அந்த பரசுடைய பொண்ணு இவருடைய தங்கச்சி பையன் கல்யாணம் பண்ணிக்க போகிற கட்டத்தில் இவர் தான் அதுவோ அப்படின்னு ஒரு டவுட் வர. ஆனால் இந்த முத்து மீனாவும் பேக்குங்க மேலே பேக்குங்களா இந்த விஷயத்தை இப்போ சொல்ல வேணாம், சொன்னால் ஏற்கனவே அவன் ரொம்ப அப்செட் ஆகிருக்கான், அவங்க இப்போ அந்த பொண்ணு மலேசியா இல்லை போல் பொய் சொல்லியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சும் கூட இதை ரெண்டும் வாயை மூட்டு கமுக்கமாக இருக்க போதுங்களோ அப்படின்னு தோணுது. இதுக்கு முன்னாடி இப்படி தான் அந்த பார்லர் வித்த மேட்டர்லையும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அந்த பார்லர் என்னாச்சுன்னே தெரில, அங்கே போகிறதும் இல்லை எதுவும் இல்லை, இவங்க அது வேலை எதுவும் விட்டாங்களா, நம்மள்ட்ட எதுவும் காமிக்கல. அப்போ வேலையை விட்டாங்கன்னா அது உங்கள் ஓன் பார்லர் நீங்களே, அது என்ன ஆச்சுங்கிறதும் புரியல. இப்படி இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் லாஜிக் இல்லாமல் அந்த கதை போகுதுங்கிறதான் உண்மை. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.